ஹலோ உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வருஷத்தோட முதல் vlog-அ நாம் வாராகி அம்மன் கோவில்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. இது ஹொசூர் பிரம்மமலை அடிவாரத்தில் இருக்கிற வாராகி அம்மனுங்க. வாங்க இந்த கோவிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஹொசூரை பற்றின இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகி அம்மனோட கோவில் ஹொசூரில் பிரம்மமலை பக்கத்தில் இருக்குங்க. ஹொசூரில் மிக சிறப்பான மலைகளில் ஒன்றுங்க இந்த பிரம்மமலை. ஹொசூரோட தனித்துவமே இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 தெய்வங்களுமே ஒரே நேர்கோட்டில் மலையில் சுயம்பு ரூபமாக தோன்றியிருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பான பிரம்மமலை அடிவாரத்தில் தான் நம்ம வாராகி அம்மன் கோவில் இருக்குங்க. இந்த இடத்த சித்தர் பூமின்னு சொல்லலாங்க. இந்திராட்சி பீடம்னு ஒரு பீடம் அமைச்சு சித்தர் மக்களுக்கு சேவை செஞ்சிட்ருக்காங்க. இந்த கோவிலுக்கு இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குங்க. வாராகி அம்மன் கோவில் பக்கத்துலேயே குரு பார்வையில் வீற்றிருக்கிற மங்கள சனீஸ்வரரை பார்க்கலாம். இங்கே தவக்கோலத்தில் இருக்க மார்க்கண்டேய ரூபத்தில் இருக்க சிவனையும் நாம் வழிபடலாம். இங்கே சுடலை மாடன் சொல்கிற கருப்புசாமியோட தனி பீடமும் இருக்குங்க. இயற்கை சூழ்ந்த இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து கடவுளை வேண்டுறதே ஒரு மனசுக்கு நிறைவான விஷயமா இருந்தது. நம்ம வாராகி தாய் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி அம்மாவோட படை சேனாதிபதிங்க. அவ்வளோ ஆளுமையும் தைரியமும் மிகுந்த தாய் அவங்க. அவங்கள பற்றின ஒரு சின்ன விஷயத்தை ஆங்கிலத்தில் ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ எல்லாருக்கும் தெளிவாக புரியுங்கிறதுனால. Sri Varagi Devi is a powerful goddess in Sri Chakra worship. She is the Senatipati of Empress Sri Lalitha Parameshwari. There are many powerful places of worship of Sri Varagi. There are said to be 12 important forms of Varagi. First one is Panchami, Dhantanatta, Sangeeta, Samayeshwari, Samaya Sangeeta, Varagi, Potrini, Shiva, Varthali, Mahasena, Ajnachakreshwara, Argini. Devas praised Varagi with this 12 names during the battle with Bandasura. Varagi Amman is believed to be a powerful protector and can safeguard her devotees from harm, evil spirit and negative energies. Sri Varagi is usually depicted with a characteristic sow face on a human body with a black complexion comparable to a storm cloud. எண்ணிலடங்கா சிறப்புடைய இந்த வாராகி தாயை வழிபட உகந்த நேரம் மாலை நேரங்க. குறிப்பாக பஞ்சமி அன்னைக்கு இந்த தாயை வழிபட்டால் ரொம்ப நல்லது. சிவப்பான நிறத்தில் இருக்க மலர்கள் கொண்டு அபிஷேகம் செய்கிறதும், மாதுளைப்பழம், செவ்வாழைப்பழம் எல்லாம் நைவேத்தியமாக கொடுக்கறது ரொம்ப விசேஷங்க. இந்த தாய்க்கு மருதாணி இலை மேலே 9 தீபம் ஏற்றி வழிபட்டாலும் நம்ம மனசில் வேண்டியிருக்கிற எல்லா விஷயங்களும் நிறைவேறுங்க. வாராகி தாயை வீட்டில் வச்சு சிலை வழிபாடு செய்ய நம்மள நிறைய பேர் யோசிக்கிறோம். அப்படி ஏதாவது யோசனை இருக்கிறவங்க 9 வாரங்கள் தொடர்ந்து வாராகி தாயை வந்து பஞ்சமி அன்னைக்கு வழிபட்டீங்கன்னா உங்கள் எல்லா குறைகளும் தீர்ந்து தாயோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம வாராகி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கிற இன்னும் அதிசயத்தக்க சிறப்பான விஷயங்களை பற்றி பார்க்கலாங்க. இந்த இடத்தோட இன்னொரு சிறப்பு முக்கிய விஷயம் என்னன்னா, இந்த குகைக்குள்ளே அமைந்திருக்க சிவன் கோவில் தாங்க. இங்கே தவக்கோலத்தில் மார்க்கண்டேய ரூபமாக சிவன் அமர்ந்திருக்காரு. கூடவே அம்பிகையும் காட்சி தராங்க. இந்த கோவிலில் உடும்பு ரூபமாக சிவன் வந்து காட்சி அளித்ததா ஐதீகம் இருக்குங்க. இந்த குகையோட இன்னொரு சிறப்பான விஷயம்னா, இதுக்குள்ள திசைகள் கரெக்டாக தெரியாதாங்க. வெளியில் கிழக்குன்னு இருக்கிறது உள்ளே போய் பார்த்தா மேற்குன்னு காட்டுமா. அந்த மாதிரி திசையே தோக்கடிச்சதுனால திசா புத்தி காரணமாக நமக்கு நடக்கிற நிறைய தீய விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இங்கே இருக்கிற சிவனுக்கு இருக்குங்க.
இந்த கோவிலில் இன்னும் பல சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க. சுயம்பு ரூபமாக அத்தி மரத்துலேருந்து தோன்றின குரு பகவான் இருக்கார். அவர் பார்வையிலே அமைஞ்சிருக்கிற சனீஸ்வர பகவானும் இருக்காருங்க. குரு பார்வையில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த சனீஸ்வரனுக்கு மங்கள சனீஸ்வரன்னு பேருங்க. இங்கே வந்து நம்ம சனீஸ்வரனை வழிபடுற எல்லாருக்கும் எல்லா மங்களங்களும் உண்டாகும். இங்கே சுடலை மாடன்னு சொல்லக்கூடிய ஐயனாருக்கும் தனியான பீடம் இருக்குங்க. இந்த இடத்தோட விசேஷம் என்னென்னா, இங்கே ஆடு கோழி எல்லாம் பலி கொடுக்கறது கிடையாது. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நேர்ந்து விட்டுடுறாங்க. கோவிலில் இருக்கிறவங்களே அதை பராமரித்து பார்த்துக்கிட்டும் வராங்க. நம்ம சுயம்பு ரூபமாக இருக்க சிவபெருமானுக்கு மேலே இப்படி படி ஏறி போனீங்கன்னா அங்கே மேலே தாங்க சுடலை மாடனுக்கு தனியான சந்நிதி இருக்குது. இங்கே எல்லா பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் இல்லை சிறப்பான பூஜைகள் நடைபெறுங்க. இந்த இடத்துல வந்து உட்காந்து இந்த இதெல்லாம் பார்க்குறதே மனசுக்கு அவ்வளோ நிறைவான விஷயமா இருக்குங்க. இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போனாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது. இதுதாங்க நான் சொன்ன சுடலை மாடனுக்கான சந்நிதி. இவர் ஒரு காவல் தெய்வங்க. இவரோட அருள் எங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். இந்த கோவிலில் சித்தர் ஒருத்தர் எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லிகிட்டு இருக்காருங்க. அவரை வந்து பார்க்கணுன்னாலும் ஈவினிங் ஒரு 8 o'clock மேலே வந்தீங்கன்னா சித்தர் தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குறைகளுக்கான தீர்வும் சொல்லிட்டு வராரு. இதுதாங்க சுடலை மாடன் அவரோட சந்நிதி. இங்கே எல்லா விதமான பூஜையுமே ஸ்ரத்தையோடு ரொம்ப நல்லா பண்ணிட்டு வராங்க. இங்கே வர பக்தர்கள் அவங்களோட மனசில் இருக்க வேண்டுதல் நிறைவேறதுக்காக வாராகி தாய்க்கு மண் தீபம், வெல்லத்தில் தீபம், தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுறாங்கங்க. நீங்கள் ஒசூரில் சுற்றி எங்கே இருந்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுங்க. உங்களோட எல்லா குறைகளையும் வாராகி தாய் தீர்த்து வைப்பாங்க. இதே மாதிரி வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன். ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.